சார், இப்ப வந்து நமக்கு ஒரு ஆர்டர் ரிசீவ் ஆகுது அப்படின்னா, இந்த ஃப்ரண்ட்ல வந்துரும். ஃப்ரண்ட்லயே ஆர்டர் வந்து வந்துரும். ஆனா டீட்டெயிலா பார்க்கணும்னா, இந்த லெஃப்ட் சைடு ஆர்டர்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ள போய் தான் டீட்டெயிலா பார்க்க முடியும். ஃப்ரண்ட்ல இருந்தே ஆர்டர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். அக்செப்ட் கிளிக் பண்ணா போதும். அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஃபுட் ரெடி ஆச்சுன்னா ஃபுட் ரெடி, மேக் ரெடின்னு இங்கேயே குடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் டிஸ்பேட்ச் டெலிவரி பாய்ஸ் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா டிஸ்பேட்ச்ன்னு குடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆப்ஷன். இது மட்டும் இங்கேயே குடுக்கறதுக்கான ஆப்ஷன் இருக்கு. மத்தபடி ஆர்டர் வந்து டீட்டெயிலா பார்க்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆர்டர் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு, லெஃப்ட் சைடு ஆர்டர்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ளார வந்தா, அந்த ஆர்டர் வந்து தெரியும். ஆர்டரோட டீட்டெயில்ஸ் வந்து தெரியும். ஆனா ஃபுட்டு என்னெல்லாம் ஐட்டம் ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியணும்னா, இதுல செகண்ட் ஆப்ஷன். இதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து இந்த ஆர்டர்ல இங்கே ரைட் சைடு வரும்போது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பில் பிரிண்ட் பண்ற ஆப்ஷன். பில்ல பிரிண்ட் பண்றது. அப்புறம் செகண்ட் ஒன் வந்து டீட்டெயில், ஐட்டம் டீட்டெயில். இப்போ இதுக்கு கஸ்டமர் டீட்டெயில்ஸ் இருக்கும். இங்க வந்து ஆர்டர் ஐட்டம்ஸ், அவங்க என்னெல்லாம் ஐட்டம்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்காங்க, எவ்வளவு குவான்டிட்டி, அப்புறம் அதோட பிரைஸ் வித் பிரைஸோட இங்க வந்துடும். அதுக்கப்புறமா இப்போ ஃபுல் டைம் டெலிவரி பாய்ஸ் இருக்காங்க, அப்ப டெலிவரி பாய்ஸ்க்கு அசைன் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு ஆப்ஷன். நம்ம டெலிவரி பாய்ஸோட வந்து இன்னொரு நாங்க டீட்டெயிலா டெலிவரி பாய்ஸோட சொல்றோம். ஏன்னா டெலிவரி பாய்ஸ்ல நமக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கு. ஃபுல் டைம் இருக்கு, பார்ட் டைம் இருக்கு, போர்ட்டர் இருக்கு. ஸோ அதோட வந்து செப்பரேட்டா சொல்றோம். இப்போ வந்து ஆர்டரோட மட்டும் சொல்றோம். ஓகேவா? கஸ்டமர் டீட்டெயில்ஸ் இங்கே வந்துடும். அப்புறம் அப்புறம் ஆர்டர் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே வந்துடும். குவான்டிட்டி, ப்ரைஸ் எல்லாமே வந்துடும். அப்போ உங்களுக்கு இது ஐட்டம்ஸ் என்னெல்லாம் ஐட்டம்ஸ் அவங்க ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத பார்த்துட்டு ஃபுட்டு ரெடி ஆயிருச்சு அப்படின்னா ஃபுட் ரெடி அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பெண்டிங்ல இருக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ல இருந்து அக்செப்ட் கொடுக்கும்போது அக்செப்டட் ஆயிரும். அதுக்கப்புறமா ஃபுட்டு ரெடி ஆயிருச்சு அப்படின்னா ஃபுட் ரெடி அப்படின்னு கொடுத்துக்கலாம். இந்த ஃபுட் ரெடி ஆப்ஷன் வந்து மெயினா நாங்க வச்சது ஏன் அப்படின்னா டேக் அவேக்கு. இப்போ வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டு அவங்க வந்து எடுத்துட்டு போவாங்களா, அப்போ ஃபுட் ரெடி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சா அவங்களுக்கு ஈஸியா வந்து எடுத்துட்டு போய்க்கலாம். அதனால மெயின்லி அவங்களுக்கு தான் வச்சிருக்கோம். அந்த டெலிவரி ஆப்ஷனுக்கும் இந்த இந்த இதே சேம் ப்ரொசீஜர் தான். அப்போ ஃபுட் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா ஃபுட் ரெடின்னு கொடுத்துக்கலாம். டெலிவரி பாய் வந்து ஃபுட் எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னா டிஸ்பேட்ச் கொடுத்துக்கலாம். அப்புறம் வந்து கஸ்டமர் ரிசீவ் ஆயிருச்சு ஓகே அப்படின்னா கம்ப்ளீட் அப்படிங்கிறது வந்து கொடுத்துக்கலாம். இவ்வளவுதான் டெலிவரி, இவ்வளவுதான். அப்புறம் வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முதல் ஏதாவது ஒரு ரீசன்னால, இப்போ உங்களுக்கு அந்த ஃபுட் வந்து தீந்து போச்சு, இல்ல கஸ்டமர் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதை கேன்சல் பண்ணணும் அப்படின்னா கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முதல் கம்ப்ளீட்டடுக்கு முதல் வந்து பண்ணணும் அப்படின்னா இது வந்து பெண்டிங்ல போட்டு ஃபர்ஸ்ட் பெண்டிங்ல போடணும். பெண்டிங்ல போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் ஃபர்ஸ்ட் பெண்டிங்ல போடணும். பெண்டிங்ல போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து கேன்சல் பண்ணணும். ஓகேவா? இப்போ வந்து கம்ப்ளீட் பண்ணனால அந்த சின்ன பாஸ்வேர்டு கேட்டது. நார்மலி கம்ப்ளீட் பண்ண ஃபுட் ஆர்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணவங்க வந்து கேன்சல் பண்ண மாட்டாங்க தானே? அப்படி ஏதாவது இருந்தா நீங்களே எங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணா போதும். இப்போ வந்து நீங்க வந்து ஃபுட்டு டிஸ்பேட்ச் பண்ணிட்டீங்க. ஆனா அவங்க வந்து கேன்சல் பண்ண சொல்லியிருக்காங்க. கஸ்டமர் ஏதாவது ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த டிஸ்பேட்ச்ங்கிற ஸ்டேட்டஸ்ல இருந்து பெண்டிங்க்கு ஃபர்ஸ்ட் போடணும். பெண்டிங்க்கு போட்டதுக்கு அப்புறமா கேன்சல் பண்ணணும். கேன்சல் பண்ணதுல ஃபர்ஸ்ட் நமக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கஸ்டமர் ரிக்வெஸ்ட் பண்ணி கேன்சல் பண்றது, அப்புறம் நமக்கு ஸ்டாக் அவுட் ஆயிருச்சு அப்படிங்கிறது, அப்புறம் டூப்ளிகேட் ஆர்டர் வந்துச்சுன்னா டூப்ளிகேட் ஆர்டர், அப்புறம் கிச்சன் க்ளோஸ்ட் அப்படின்னா கிச்சன் க்ளோஸ்ட். இந்த 4 ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். தென் இது ஏதாவது ஒன்று இதுல ஏதோ ஆப்ஷனோ அதை சூஸ் பண்ணிட்டு கேன்சல் அப்படின்னு கொடுத்தா ஆர்டர் வந்து கேன்சல் ஆயிடும். ஓகேங்களா? இவ்வளவுதான். நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் டேஷ்போர்ட்ல ஃப்ரெண்ட்லயே வந்துடும். ஆர்டர் வந்துருச்சு அப்படின்னா அங்கிருந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். அங்கிருந்து அக்செப்ட் பண்ணிட்டு இந்த லெஃப்ட் சைடு செகண்ட் ஆப்ஷன் ஆர்டர்ஸ்க்குள்ள வந்துட்டீங்கன்னா இங்கேயே கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வந்து லொகேஷன் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துடும். பேமெண்ட் மெத்தடு, டெலிவரி அதெல்லாம் வந்துடும். அதுக்கப்புறமா எல்லா ஐட்டம் அப்படின்னு பாக்குறதுக்கு இங்க இருந்து செகண்ட் ஆப்ஷன், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பில் பிரிண்ட் பண்றது, செகண்ட் ஆப்ஷன் வந்து டீடைல்டு, அதுக்கு அந்த டீடைல்டு ஐட்டம்ஸ் எல்லாம் பாக்குறது. ஸோ இது இங்க உங்களுக்கு பாத்துக்கலாம் என்னெல்லாம் ஐட்டம் ஆர்டர் பண்ணியிருக்காங்க, எவ்வளவு குவான்டிட்டி அப்படின்னு. இது இங்கே கஸ்டமர் டீடைல்ஸ் இருக்கும். இங்க வந்து டெலிவரி பாய்ஸ் அசைன் பண்றது, அது நம்ம அப்புறமா டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஆர்டர் வந்து இப்படிதான் அக்செப்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் இவ்வளவுதான் ஆர்டர் வந்து. இதுல உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்க ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புனா போதும், இல்லைன்னா நீங்க ஃபோன் பண்ணாலுமே ஓகே.